ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். முஜின் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சன்கி வீட்டை க்ளீன் பண்ணுற சவுண்டு கேட்டு யாருமே வீட்டில் இல்லையே, இப்போ யார் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்னு வெளில வந்திருப்பாரு. ஈவன்ட்ட பேசிட்டு குளிக்கலான்ட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருப்பாரு. சன்கியை பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. டூஹி, நீ என்ன பைத்தியமா, எதுக்காக இங்கே ஒளிஞ்சிருக்க, நீ என்ன பொறுக்கியான்னு கேட்பாரு. அப்பெல்லாம் இல்லையே, பொண்ணுங்களோட பாத்ரூம்ல சுடு தண்ணி வரவே இல்லை, அதனால தான் இங்கே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கத்தாக வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே நல்லா சூடாக தான் வருது, ஒர்க் ஆகுது. சாங் பொண்ணுங்களோட பாத்ரூம்லயும் சுடு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு முழுக்க சுடு தண்ணி நல்லா தான் வரும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லைன்னு சொல்லுவாரு. அப்படியா, நான் திரும்பவும் செக் பண்றேன், நீங்க தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னத்தை கண்டினியூ பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு குளிக்கலான்ட்டு வந்திருப்பாரு. இப்ப குளிக்காமலே வெளில போய்கிட்டு இருப்பாரு. ஈவன் வந்து டிடெக்டிவ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க ஷவ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம்னு சொல்லுவோம். என்னாச்சுன்னு கேட்பாரு. ஓட்டேயாங் இருக்காரான்னு கேட்கவும், நான் தான் ஓட்டேயாங், சொல்லுங்கன்னு கேட்பான். நீங்க வேற ஒருத்தவங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க, யாரோட கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஓபியாங்கோட பையனோட கிரெடிட் கார்டை தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் ஓட்டையாங், அது என்னோட கிரெடிட் கார்டு தான், நான் தான் ஓட்டையாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். போலீஸ் அதெல்லாம் கண்டுக்காம அவனை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க, ஊஜின் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் தான் டேயாங்னு சொல்லு, நான் தானே டேயாங்னு கேட்டுட்டு இருப்பான். டேயாங் கண்டுக்கவே மாட்டாரு. சங்கி இதெல்லாம் பார்த்துட்டு, இவங்க டேயாங்க காயப்படுத்துருவாங்க போல இருக்கே, நீங்க ரொம்பவே சத்தமா சொல்லாதீங்க, பொறுமையா சொன்னீங்கன்னா அவன் கேட்டுக்குவான்னு சொல்லுவாங்க. இவன் சேர்மனோட பையன்னு நினைச்சான், ஆனா நான் ட்ரை பண்ணது வேஸ்டா போச்சுன்னு மனசுக்குள்ள ஈபின் நினைப்பாங்க. சங்கி ஊஜினை பக்கமுமே ஒரு மாதிரி இருக்கும். ஈபின் வேற தொடுற மாதிரி பேச வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு இந்த பக்கம் போறதா அந்த பக்கமா போறதான்னு தெரியாம போய்கிட்டு இருப்பாரு. இப்பதான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போயிருப்பாரு. சன்கி பண்ணதால திரும்பவும் எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு வந்திருப்பாரு. அப்ப கூட சன்கி பண்ணதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது, எக்ஸசைஸ்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும்ட்டு பண்ணலான்ட்டு போவாரு. தலையில நல்லா இடிச்சுக்குவாரு. சீஃப்க்கு கால் பண்ணி, என்னோட வெக்கேஷனை நான் கேன்சல் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஃபிளைட்டுக்கு என்ன கூப்பிடுங்க, நான் ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுறேன், எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. அசிஸ்டன்ட் சேர்மன் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அங்க கூட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறமேட்டுக்கு விசாரிப்பாங்கன்னு சொல்லுவாரு. அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம போலீஸ் கூட போனான்னு சேர்மன் கேட்பாரு. அவன் வரமாட்டான்னு ஃபோர்ஸை யூஸ் பண்ணா, அதுக்கப்புறமேட்டுக்கு போலீஸோட காரை ஸ்கிராச் பண்ணி விட்டுட்டான்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. நல்ல வேளை அவன் போலீஸோட காரை தான் ஸ்கிராச் பண்ணி விட்டுருக்கான், போலீஸை எதுவும் பண்ணல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. டேயாங் நான் சொல்றத கேட்கணும்னா அவன் பாதி செத்து இருக்கணும், அப்பதான் நான் சொல்றத கேட்பான், அவங்கள்ட்ட இறக்க குணத்தை காட்ட வேணான்னு சொல்லுங்கன்ட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. நியூஸ்ல டேரியை பத்தி தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபிளைட் அட்டன் மேல சூடான நூடுல்ஸ் கொட்டினதால டேரி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வந்தாங்க. அதோட ஜெயில இருக்கும்போது டேரிய கூட இருந்தவங்க காயப்படுத்திருக்காங்க. டேரி அவங்கள அடிக்கவும் இல்ல, அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. அவங்களுக்கு காயம் பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாம கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களோட கேஸுக்காக. இப்போதைக்கு அவங்களுக்குன்னு லீகலா யாருமே சப்போர்ட் பண்றதுக்கும் இல்ல. இதுல இருந்தே தெரியுது அவங்க பண்ண தப்ப அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மன்னிப்பு லெட்டர் எல்லாமே என்னோட ஒய்ஃப் நைட்டும் பகலும் எழுதுனது. டாஹா ஏர்லைன்ஸ்ல இருந்து பப்ளிக்கும் மன்னிப்பு கேட்ட லெட்டர். டேரிக்கு ஜெயில அடிபட்டதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்க ஃபைல்ஸை வச்சு இதெல்லாம் போதில்ல, டேரியை வெளில கொண்டு வந்துடலாம்லன்னு கேட்பாரு. ஆமா, கண்டிப்பா வெளில கொண்டு வந்துடலாம்னு லாயர் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி நீ சேல்ஸ்ல மட்டும்தான் வேலை பார்த்திருக்க, உனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதனால ரெஸ்டாரண்ட்க்கு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும், அதே சமயத்துல மேனேஜரா ஒர்க் பண்ணோம்னா உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் மிலிட்டரியில இருந்தப்ப நல்லா சமைக்கிறதுக்கான அவார்டு வாங்கியிருக்கேன், அதோட பிரேக் டைம்ல என்னோட பேசுற திறமையை ரொம்பவே அதிகப்படுத்திருக்கேன், என்னோட கமாண்டிங் ஆஃபீஸரோட 5 வயசு பையனுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கேன், உலகத்தில் உள்ள ஃபேமஸான எல்லா செஃபையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த ரெஸ்டாரண்ட்டை மைக்கேலின் 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அளவுக்கு மாற்றுவேன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லுவான். நீ பிஸ்னஸ் பிளானை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல இந்த உன்னோட எஃபர்ட் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ நல்லா நடிச்ச, நான் இதை உண்மையான இன்டர்வியூன்னு நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஆக்டிங் தானே படிச்சிருக்கோம், அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஆக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் மீட் பண்ணோம், உனக்கு கல்யாணம் ஆகும் போதே இதை நம்ம பிளான் பண்ணி தானே இருந்தோம், எதுவும் சொதப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நைட்டு நான் இங்கதான் தங்க போறேன், சன்கி என்ன சானாவுக்கு போ சொன்னான்னு சொல்லிட்டு இருப்பான். இது என்ன சானாவான்னு கேட்பாங்க. மொத்தத்துல சன்கிக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே இவங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்றது இப்பதான் தெரிய வரும். முஜின் கொஞ்ச தூரம் போற ஃபிளைட்டுக்கெல்லாம் நார்மலா நீ வரமாட்டியேன்னு சீஃப் கேட்பாரு. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற பொசிஷன்ல நான் இல்ல, வீட்டை விட்டு வெளில வரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியா வீட்டுல இருக்கிறது உனக்கு லோன்லியா இருந்துச்சான்னு சீஃப் கேட்பாரு. நான் தனியா இருக்கத்தக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சன்கியை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. மிஸ்டர், நீங்க நார்மலா லாங் டிஸ்டன்ஸ்க்கு போற ஃபிளைட்ல தானே போவீங்க, புதுமுகத்தை பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கு மிஸ்டர், நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சீஃப் சொல்றாரு. நீ எப்போதும் தூரமா போற ஃபிளைட்ல மட்டும் தானே போவேன்னு ஊஜின் கேட்பாரு. நான் பெஸ்ட் ஃபிளைட் அட்டெண்டா இருக்கணும்னா இந்த ஃபிளைட்ல தான் போவேன், அந்த ஃபிளைட்ல தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லன்னு சன்கி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே ஃபிளைட்ல போனோம், அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னோட வீட்டுல தங்க வந்த, இப்ப நம்ம திரும்பவும் ஒரே ஃபிளைட்லயே போறோம், இது எல்லாமே எதிர்பார்க்காம தான் நடக்குதுன்னு
ஆகாதுன்னு நீ சொல்றியான்னு கேட்பாரு. சாங் எனக்கு இப்ப புரியுது, எதுக்காக நீ லீவு நாள்ல கூட வேலைக்கு வந்தன்றது நல்லா புரியுதுன்னு சீஃப் சொல்லுவாரு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சங்கி போயிடுவாங்க. பரவாயில்லையே, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சீஃப் சொல்லுவாரு. என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு உஜின் சொல்லுவாரு. இதுல எம்பாரசிங் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் உன்னோட சுப்பீரியரா இருக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு உன்னோட வெட்டிங் இன்விடேஷனை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சங்கி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வீட்டுல இருந்தே வந்திருப்பாரு. இப்ப திரும்பவும் அவங்கள பார்த்த உடனே செம்மையா கோவமாகிட்டு இருக்கும். சங்கியை எப்படி வேலை பார்க்கணுன்றதுக்காக நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுமான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கால் வரவும் அட்டன் பண்ணுவாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ உன்னோட வீட்டுக்கு போலீஸை வர சொல்லியிருந்திருப்ப, உன்னோட அறிவை இழந்துட்டியான்னு கேட்பான். இன்னைக்கு காலைல நீ அங்க வந்திருந்தியான்னு கேட்பாங்க. போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்பான். நம்ம மீட் பண்ணலான்னு சங்கி சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட கேட்டனே அது இருக்கான்னு கேட்பான். அவன் எதை கேட்கறான்னு தெரியாமலே என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போதும் மீட் பண்ற இடத்துல இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இல்ல நான் ஜப்பானுக்கு போற ஃபிளைட்ல இருக்கேன், நான் கொரியாவுக்கு திரும்ப வந்த உடனே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்ட்டு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டோட பார்க்கிங்க்கு வந்துட்டு மறக்காம அதை எடுத்துருவான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். ஈவன் வந்து டுஹி உனக்கு தெரியுமா, நான் தேவதை மாதிரி இருக்கேன்னு ஊஜின் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் முதல் முறை இதே மாதிரிலாம் நீ கேட்கறதா, ஓவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சங்கி சொல்லுவாங்க. டுஹி நீ ஜெலஸ் ஆகுறியான்னு கேட்பாங்க. இதை நினைச்சு எனக்கு எந்த கவலையும் கிடையாது, உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாருன்னு சொல்லுவாங்க. சீரியஸாவ சொல்ற, அப்ப நான் ஊஜினை லவ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. எதுக்காக நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன்னு சங்கி கேட்பாங்க. நீ தானே அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அவர் மேலேயாவது நீ சீரியஸா இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஈவன் சொல்லுவாங்க. நான் அப்படியே சொன்னேன்னு சங்கி கேட்பாங்க. நீ தானே சொன்ன அவரு ரேரு பீஸ், அதோட அவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்றத பத்தி கூட நீ ரிசர்ச் பண்ணியே, அதோட இது மாதிரியே நீ வேற எந்த பசங்களை பத்தியும் ரிசர்ச் பண்ணதே கிடையாது. சரி அதெல்லாம் விடு, இப்போ உனக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல தானே, நான் பண்ணா அவரை லவ் பண்ணலாமா? அவர் இப்பதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு, அதோட நாங்க 2 பேரும் ஒரே வீட்லயே தங்கி இருக்கோம், கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கப்பல் ஆக போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்னது டூஹிக்கு ஊஜினை பிடிச்சிருந்துச்சா? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு டூஹியோட போனை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஊஜின் நம்மள நிறைய பசங்க கூட சுத்துறோம், பொறுக்கி லூசு எல்லாமே சொல்லியிருந்தாரே, இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது தானே டூஹின்னு கேட்டுட்டு போன்ல இருக்கிற ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. டூஹி ஊஜினை லவ் பண்றாங்கன்றது அதுல நல்லாவே தெரியும். டூஹி இதனாலதான் நீ ஷேர் ஹவுஸ்ல தங்கலான்ட்டு முடிவெடுத்தியா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது. ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது டூஹி நீ என்ன பைத்தியமா இல்ல பொறுக்கியான்னு கேட்டது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவரை நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. இவர் இறக்க குணமே இல்லாதவரு, கடைசியா இவரோட அம்மா அழுதாங்க கூடன்னு சொன்னது. துறவிங்க கூட கோயில்ல தங்க பிடிக்கலனா வெளில போயிடுவாங்க, உங்களுக்கு இங்க தங்க பிடிக்கலனா நீங்க வேணா வெளில போங்கன்னு சொன்னது. டூஹியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தது. ரெஸ்ட் ரூம்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அச்சோ டூஹிக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம மொத்தமா நாசமாக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஊஜின் சங்கி மேல உள்ள கோவத்துல மானிட்டரை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்ணி கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. மிஸ் ஜாவன் நீ மிஸ் பண்றியா, நான் வேணா கால் பண்ணி அந்த பிள்ளைய கூப்பிடுவான்னு கேட்பாரு. கேப்டன் பார்க் அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த உலகத்திலே நான் வெறுக்கிற பொண்ணுனா அது மிஸ் ஜா தான்னு சொல்லுவாரு. ஹிஸ்டரி படி பார்த்தோன்னா ஒருத்தவங்களை நீ ரொம்ப வெறுக்கிறனா கண்டிப்பா அவங்க மேல அதிகமான காதல் வச்சிருக்கன்னு தான் அர்த்தம்னு பார்க் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டு ஊஜினுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். செக்லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு கத்தி சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஜப்பான்ல லேண்ட் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க. அத்தை மசாஜ் சேர்ல உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சத்தம் ஏதோ கேட்கும், ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கே, வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்களோன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பாங்க. யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டு பயந்து போய் அவங்கள அடின்னு அடிச்சு யார் நீ சொல்லுன்னு கேட்பாங்க. அம்மான்னு சொல்லவும் யார் நீ என்ன அம்மானு கூப்பிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அம்மா நான் தாம்மா உங்க பொண்ணுன்னு சொல்லவும் நீ பாக்குறதுக்கு ரொம்பவே மோசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்னோட மூக்குலையும் தாடையிலையும் இன்னொரு முறை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. லூசு பொண்ணு, இத்தனை முறை நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுமா? இருக்கிற மூஞ்சியை வச்சு நீ வாழ வேண்டியதானே, எத்தனை முறை கத்திய வச்சு உன்னோட முகத்தை கிழிச்சுக்கிட்டே இருப்பான்னு கேட்பாங்க. அம்மா என்னை விட அதிகமா நீங்க தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் உங்களோட கம்பேரே பண்ணாதீங்க. நான் டாங்கே ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயிட்டேன், அடுத்த இன்டர்வியூ இருக்கு, அது எனக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூல நீ ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்க, அதனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ வரைக்கும் உனக்கு $30,000 கடன் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் ஃபிளைட் அட்டெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த நாள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணானா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு சரியாக வரைக்கும் வெளில வர வேணான்னு நினைச்சேன், எதுக்காக என்ன கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. உன்னோட அண்ணி அஃபேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் என்னது என்னால நம்பவே முடியல, இந்த காலத்துல முட்டாளுங்க கூட அஃபேர் வச்சிருக்காங்களா, யாரு கூட வச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு தெரியாது, அதனாலதான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டேன், இதுக்கப்புறமேட்டுக்கு நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினா மம்மி மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. சங்கி பாப்பாக்கு மெசேஜ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோரங்க அம்மா இப்ப ஜப்பான்ல இருக்கேன், தொங்கும் போது பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டே தொங்கு, ஏதாவது அனுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு அனுப்பிடுவாங்க. அக்கா நாங்க ரெடி வாங்க போகலான்ட்டு ஈவின் கூப்பிடுவா. எங்க நம்ம போறோம், எதுக்காக இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு சங்கி கேட்பாங்க. நம்ம கிளப்பிங்க்கு தான் போறோம், நைட்டு முழுக்க நம்ம முழிச்சு
முழிச்சிருந்தாலும் அது நார்மலான நைட்டா இருக்காது, அதுதானே உன்னோட மோட்டோன்னு சொல்லுவாங்க. நான் வரலன்னு சன்கி சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ண போற? ஹோட்டல்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்களே அந்த டீ கிளாஸ்க்கு போக போறியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? சில பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு புக் படிக்கிறது, டீ குடிக்கிறது, தியானம் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை ஃபாரினுக்கு வரும்போதும் என்னை விட்டுட்டு புதுசா பசங்களை பிடிக்கிறதுக்கு போயிடுவா. இப்ப இவளுக்கு என்னாச்சு? இவளை பார்த்தாலே தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு யூபின் போயிடுவாங்க. ஊஜின் சன்கியை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. ஏன்னா வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே ஹம்புலா நடந்துக்குவாங்க. நீங்க ஊஜின் டூஹி தானே, உங்களுக்காக டாக்ஸி ரெடியா இருக்கு, என் கூட வாங்கன்னு கூப்பிடுவாரு. இந்த புள்ள நம்மள விடாது போல இருக்குன்னு ஊஜினுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கும். டேயாங் கத்திக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நான் தான் டேயாங், வேற யாரோட கிரெடிட் கார்டையும் நான் யூஸ் பண்ணல, என்னோட அப்பா தான் அந்த கிரெடிட் கார்டை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான்னு சொல்லவும், எப்படி நான் அமைதியா இருப்பேன், என்ன நீங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்களேன்னு கேட்பான். அசிஸ்டன்ட் ஆல்ரெடி ஒரு ஆளை செட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருப்பாரு. அவரு யோசிச்சு பார்ப்பாரு. நீ ஸ்டேஷனுக்குள்ள போனதும் அங்க ஒருத்தன் ஓட்டையாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு நல்ல பாடத்தை கத்துக்கூட, இது சேர்மனோட ஆர்டர்னு சொல்லியிருந்திருப்பாரு. டேயாங் இருக்கிற செல்லுக்குள்ள அவரையும் அனுப்பி விடுவாங்க. தயவு செய்து என்ன வெளில விடுங்க, நான் அமைதியா இருப்பேன், என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நான் தான் ஓட்டையாங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். கூட செல்ல இருக்கிறவரை பார்த்து ஹலோன்னு சொல்லுவான். அவரு அடிக்கிற மாதிரி கையை உங்கவும் கத்த ஆரம்பிச்சிருவான். ஊஜினுக்கு சன்கி கூட வர்றது பிடிக்காது, இருந்தாலும் கடுப்பாகி போயிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. முதல்ல 2 பேருக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்க. சன்கிக்கு அதை எப்படி எடுத்து சாப்பிடுறதுன்னு தெரியாது. ஊஜின் பண்றதை பார்த்து அதே மாதிரியே சாப்பிட்டு பார்ப்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கவும் கையால எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஊஜினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம அன்னைக்கு திடீர்னு வீடியோ கால் பண்ணலாம், அவங்க அட்டன் பண்ணலன்னா கண்டிப்பா சீட்டிங் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஒருவேளை அவங்க காலை அட்டன் பண்ணா நாம அவங்கள கையும் காலமா பிடிச்சிடலாம், யார் கூட இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலான்னு பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் ஜப்பானோட ட்ரெடிஷனல் டீயை கொடுப்பாங்க. அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஊஜின் எப்படி பண்றாருன்றத பார்த்து பார்த்து சன்கி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமோ எக்ஸாம்ல தன்னை பார்த்து காப்பி அடிச்சு சன்கியை அதிக மார்க் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ஊஜின் ஒளிச்சு வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பவுலை எப்படி வச்சு குடிக்கணும்ன்றது கூட ஒரு முறை இருக்கும். அதை ஊஜின் கரெக்டா பண்ணுவாரு. சன்கி அதே மாதிரியே பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு தான் இந்த டீ செரிமனியை பத்தி நல்லாவே தெரியுதேப்பா, இச்சிக்கோ இச்சின்றதுக்கான மீனிங்கும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அர்த்தம் இப்ப நடக்கிறது இந்த நிமிஷம் மட்டும் தான் நடக்கும், இது ப்ரீஷியஸ் ஆனது, நீங்க 2 பேரும் உங்களோட கப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஊஜினுக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு மாத்தலான்ட்டு வருவாரு. சன்கி டீயை ஊஜினோட கையில கொடுப்பாங்க. ஊஜின் கையில கொடுக்காம கீழே வச்சிருவாரு. 2 பேரும் டீ குடிச்சு முடிச்சதும், நீங்க 2 பேரும் உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறமேட்டுக்கும் நான் உங்க 2 பேரையும் தொல்லை பண்ணாம போலான்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்ல மாஸ்டர், இது உண்மை கிடையாது, உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, எனக்கு பொண்ணுங்க மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஜாப்பனீஸ்ல சொல்லுவாரு. உன்னோட இதயம் எந்த பக்கம் தள்ளுதோ அந்த பக்கம் நீ போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்டா இந்த பொண்ணுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி தான் ஊஜின் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா ஊஜினுக்கு கால் பண்ணி, நான் தாப்பா பேசுறேன், நீ ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கியாமேன்னு கேட்பாங்க. என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. கேப்டன் பார்க் என்கிட்ட சொன்னாரு, உன்னோட மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கியாமே, அந்த பொண்ணு கூட ரியோகான் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னாரேன்னு கேட்பாங்க. அம்மான்னு சொல்லுவாரு. அவங்க கண்டுக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனா இந்த நியூஸை கேட்ட உடனே நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். நீ யாரை செலக்ட் பண்ணிருக்கன்றது எனக்கு தெரியாது, ஆனா நீ கவலையே படாத, நான் ஒரு காலத்துல டேட்டிங் எக்ஸ்பர்ட்டா இருந்தேன்றது உனக்கு தெரியும்ல, நீ எந்த பொண்ணை செலக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டீயை ஊத்தி விட்டுருவாரு. அச்சோ, உங்க மேல டீ ஊத்திட்டே எதுவும் ஆகலைன்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. தொடச்சி விடும்போது ஊஜினோட காலு லைட்டா தெரியற மாதிரி ஆயிடும். சன்கியோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னோட கையை வலிக்குது, எதுக்காக இவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கீங்கன்னு சன்கி கேட்பாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, உன்ன மாதிரி இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாரு. ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நான் என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. நீ என்ன கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, ஒருத்தவங்கள ஒரு நாள ஜெயிக்க முடியலன்னா அது உனக்கு அவ்வளோ கஷ்டமானதா இருக்கா? ஜப்பான் வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி தான் நீ வந்திருக்க, எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நாம இந்த டாபிக் வந்ததால நானும் சொல்றேன், எல்லாரும் ஏன் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கிளப்பிங்கும் ட்ரிங்க் பண்றதும் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு புக் படிக்கிறது, தியானம் பண்றது, இதே மாதிரி டீ செரிமனி தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அதை நீ சால்வ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, நான் எப்பவுமே உன் மேல விழவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அத்தை கால் பண்ணவும் ஊஜினோட கையை தட்டி விட்டுட்டு வீடியோ கால்னு தெரியாமலே அட்டன் பண்ணிடுவாங்க. நான் உனக்கு கடைசியா வார்னிங் தரேன், இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத, நான் எப்பவுமே உன் மேல விடவே மாட்டேன், நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுக்கப்புறம் என்னோட பக்கம் வந்துடாதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சன்னி கூட ஒரு பையன் இருக்கான்னு 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஊஜினுக்கு தெரியுது சன்கி வீடியோ கால் ஆன் பண்ணிருக்காங்கன்னு. 2 பேருமே ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.